அன்பான மாணவர்களே, புறநானூறில் ஔவையார் பாடிய நாடாகுன்றோ காடாகுன்றோ என்ற பாடலினுடைய விளக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த பாடலை பாடியவர் ஔவையார். இப்பாடல் பொதுவியல் திணையை சார்ந்தது. பொதுவியல் திணை என்றால் என்ன என்றால், வெட்சி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத கருத்துக்களையும் அத்திணைகளுக்கு பொதுவாக உள்ள கருத்துக்களையும் எடுத்துரைப்பது பொதுவியல் திணையாகும். இந்த பொதுவியல் திணை சார்ந்த கருத்துக்கள் தான் இந்த புறநானூற்று பாடலில் இடம்பெற்றிருக்கின்றன. இதனுடைய துறை பொருண்மொழி காஞ்சி. பொருண்மொழி காஞ்சி என்றால் துறவியர்கள் கற்று உணர்ந்த நன்மையான செய்திகளை எடுத்து கூறுவதாக இந்த பாடலினுடைய துறை அமைந்திருக்கின்றது. இந்த பாடலினுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். முதலில் பாடல் வரிகளை வாசிக்கின்றேன். நாடாகுன்றோ காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வாழிய நிலனே என்ற பாடல் வரிக்குரிய விளக்கத்தை கீழ்கண்டு காணலாம். வாழ்வும் தாழ்வும் நிலத்தை பொறுத்ததன்று, அந்த நிலத்தில் வாழ்கின்ற ஆடவரை பொறுத்தது. நற்பண்பும் நற்செயலும் உடைய ஆடவரே நாட்டின் நிலத்திற்கும் புகழுக்கும் வளத்திற்கும் காரணமாவர். தீய நிலமாக இருந்தாலும் நற்பண்பு உடையவர்கள் அங்கே வாழ்ந்தால் அத்தீய நிலம் நல்ல நிலம் என்றே கூறப்படும். ஆனால் நல்ல நிலமாகவே இருந்தாலும் அங்கே தீயவர்கள் வாழ்ந்தால் அந்த நல்ல நிலம் தீய நிலம் என்றே கொள்ளப்படும். இதுவே உலகத்தினுடைய இயற்கை என்று ஔவையார் இந்த பாடலில் அழகாக எடுத்துரைக்கின்றார். இந்த பாடலினுடைய விளக்கத்தை புரிந்து கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.